மாமா வாங்க, அது அப்புறம் வாங்க. வெயில் வாங்க, வெயில் நேரமாச்சு. பிள்ளைங்களாம் நிக்கிறோம்ல, வாங்க. ஆன் பண்ணியாச்சா மாமாங்க? சாமா நல்லா இருக்கு. இப்ப இன்னும் பக்கத்துல வாப்பா. இல்ல அதுக்கு இது ஜூம் லென்ஸ், அங்க போஸ்ட் வரைக்கும் போகும். நான் நல்லா தெரியுனா? ஆன் பண்ணி இல்லன்னா அந்த கேமராவே வேஸ்ட். சரியா? நான் குழந்தை பக்கத்துல நிக்கிறேன். ஏக்கா நான் இருக்கேன். ஏய் நீ அங்க நில்ல, அங்க நில்ல. இங்கிட்டு வாங்க, தள்ளி வாங்க. நான் கேமரா. அசலான வந்து கேமரா கவர் ஆகுதா? அதெல்லாம் மகிமைப்படுத்துகிறோம். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே சோதரம், இப்பொழுதும் ஆண்டவரே சோதரம் அடிக்கல் நாட்டு விழாவில் ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில பிரசன்னராக இருந்து ஆண்டவரே சோதரம் நீங்க வழி நடத்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் இந்த ஜெபங்களை நீங்க ஆசீர்வதித்து தரணும். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரே சோதரம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை ஆண்டவரே நீங்க வைத்து ஆண்டவரே உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே சோதரம் தொடர்ந்து பலப்படுத்துங்க. ஆண்டவரே சோதரம் அன்பு குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே சோதரம் உறவினர்களுக்கும் ஆண்டவரே சோதரம் இன்னும் உற்சாகத்தையும் ஆண்டவரே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் தேவனாய கர்த்தர் நீர் கொடுத்து உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா சோதரம், தேவனாய கர்த்தர் ஆண்டவரே இதனுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரே சோத்திரம் நாங்கள் முடித்து ஆண்டவரே பிரதிஷ்டை செய்யும் போது ஆண்டவரே உடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க அன்பு செலுத்த கிருபைத்தார். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்த இல்லை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாடல்களை நமக்குள்ளே இருக்கிற நாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். வெயில் அதிகமாக குழந்தைங்களா கத்த நல்லவர். இந்த நல்ல வீடு பிரதிஷ்டை ஆராதனையிலும் நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம்மட்டுமாய் தேவனுடைய கரம் எங்களோடு கூட வருகிற கிருபைக்காக, அன்புக்காக, இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்களெல்லாம் உங்களுடைய கிருபையினாலே நீங்கள் எங்களை பாதுகாத்ததாக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உங்களுடைய கத்தாவே அருமையான இந்த இடத்துல ஆண்டவரே தம்முடைய மகனுக்கு கத்தாவே நீர் முன்குறித்தபடி கத்தாவே ஒரு வீட்டை கத்தாவே கட்டுவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை கத்தாவே எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த அடிக்கலாவை கத்தர் எங்களை ஏற்படுத்தி தந்ததுக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தம்முடைய பிள்ளைகளின் பிரயாசங்களை கத்தாவே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வீடு கத்தாவே ஆண்டவரே எவ்விதமான தடையும் இல்லாமல் கட்டி முடிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக சிந்திக்கிற கத்தாவே எந்த தடைகளோ அல்லது கத்தாவே மற்ற எந்த விதமான தடைகளோ ஏற்படாதபடி என் தேவனாகிய கத்தருடைய கரம் கூட இருந்து நடக்கும்படியாக சிந்திக்கிற கத்தாவே சோத்தரிக்கிற கத்தாவே செய்கிறவர்கள் உற்சாகத்தோடு வேலை செய்ய கற்று உதவி செய்யும்படியாக சிந்திக்கிறோம். செய்கிறவர்களை கற்றுவாசியாக அப்பா, தேவைகள் எல்லாம் என் தேவன் பரத்திலிருந்து சந்திக்க முடியாத சிந்திக்கிறே கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கற்று ஆசீர்வதிக்க முடியாத சிந்திக்கிறதாகவே மட்டுமா எங்களை வெள்ளி சேர்ப்பதற்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரோடும் உடைய கிருபையும் உடைய தயவும் உடைய அன்பும் உடைய இறக்கமும் கூட இருந்து வழிநடத்துகின்றதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும்படியாக சிந்திக்கிறோம் கத்தாவே. நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கத்தாவே இந்த இடத்தை கத்தால் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்தில் உள்ள எல்லா கத்தாவே ஸ்தோத்திரம் பிரதிகூலங்களும் ஆண்டவரே அனுகூலங்களாய் மாற கற்று முடியாக சிந்திக்கிறோம் கத்தாவே. கத்தாவே எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் நடத்தி தரும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவே கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மீதியான வேலையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வந்த ஒவ்வொரு தாசரையும் கத்தப்படுத்துங்க, நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்லவர், நம்முடைய கிருபை நமக்கு தாங்கி இருக்கிறது. இந்த வருஷத்திலும் நல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு தந்து வீட்டின் வேலைகள் ஆரம்ப நாட்களில் நமக்கு தந்து தாண்டி போ குடிவர செய்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் உடைய கண்கள் யாவருக்கும் கிருபையின் அதிகமாக பலப்படுத்தும் தாங்கும். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்ற இந்த ஆண்டுடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி தம்முடைய ஜனம் சமாதானமான தாபரங்கள், நிலையான வாசஸ்தலங்கள், அமைதியாய் தங்குகிற இடம், இந்த 3 காரியங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விசுவாசித்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? சொந்தமாக தருகிறார். இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு, நம்ம இருப்பதற்கு ஒரு நிலையான பூமி நிலை அல்லதல்ல, ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு நம்ம குடியிருப்பதற்கு இங்கே இருக்கும் மட்டும் நிலையான இடத்தை கற்று நமக்கு என்ன செய்கிறார்? தந்து அதில் ஒரு வீட்டை கட்டும்படியாக கற்று நமக்கு கிருபைகளை என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். இது மாத்திரமல்ல, அதில் கர்த்தருடைய அமைதலும் சமாதானமும் என்றென்றைக்கு என்ன செய்யணும் இருக்கும். அதனால வாடகை இடங்களில் இருக்கிறவர்களுக்கு அதனுடைய கஷ்டங்கள் நமக்கு தெரிந்திருக்கும். சொந்தமான இடங்களுக்கு நம்ம வரும்போது அந்த வீட வசதிகளை ஆசீர்வாதங்களை சமாதானத்தை கற்று நமக்கு இடத்தை ஆண்டவர் ஆரம்பத்தில் என்ன செய்கிறார்? இந்த நாட்களில் வீட்டை குடிவர செய்கிறது கிருபைகளுக்காக நம்ம
நேற்று நடைபெற்று முடிவரும்போது பிரதிஷ்டை பண்ணுகிற நாட்கள் இருக்கிறது. அதேபோல் பிரதிஷ்டை பண்ணி குடியிருந்து கர்த்தருக்கு சாட்சியாக இப்பகுதி மக்களுக்கு இருக்க நாம் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம். ஏதோ ஒரு தற்செயலாக நடக்கிற காரியம் இல்லை. தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். அது நிலையான ஒரு வாசஸ்தலமாக ஆமென் ஆண்டவர் தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். தேவ பிரசனம் இடத்துல இருக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். இன்னும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், தந்தருவார். இந்த நேரத்தில் பிளான் இருக்கிறபடி கத்தரிவைகளை கட்டி இருக்கக்கூடிய எல்லா கிருபைகளையும் அணுங்களையும் நமக்கு என்ன செய்வார், தருவார். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்காக நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய பிரசனம் இடத்துல இருக்கும். மாறாய்க்கிரியை செய்கிற வல்லமைகள் உண்டு. ஆவிகள், அந்தகார வல்லமைகள், பொல்லாத கிரியைகள், இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கடிந்து நம்ம என்ன செய்யணும், புறப்படுது. நாங்கள் ஆலயத்துக்கு இடம் வாங்கி ஆலயம் வீடுகள்லாம் கட்டும் பொழுது ஜெபந்தான், ஜெபித்து தண்ணீர் தான் தெளிப்போம். அங்கே எந்த விதமான மற்ற காரியங்களை என்ன செய்கிறது இல்லை. கோழிகளையோ ஆடுகளையோ எலுமிச்சங்களையோ அதெல்லாம் எதுவுமே சார் எங்களுக்காக செய்கிறோம், நீங்கள் உங்களுக்காக செய்ய வேண்டாம், எங்களுக்காக என்ன செய்யுங்க, வேலைகளை மாத்திரம் பாருங்க. மற்ற எந்த விதமான இல்லை கர்த்தருடைய பாதுகாப்பு இங்கே என்ன செய்யும் இருக்கும். அப்படியே கர்த்தர் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்து எந்த தீமையும் நடைபெறாதபடி காத்து எல்லா வேலைகளும் முடித்து பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால வீட்டின் வேலைகள் நடைபெறும் போது ஜெபந்தான், கர்த்தருடைய பிரசனம் தான் இங்கே என்ன செய்யும், பாதுகாப்பாக இருக்கும். உலகத்தின் மற்ற எந்த காரியங்களையும் இங்கே என்ன செய்யக்கூடாது, சடங்கு செய்யாதபடி காத்துக்கொள்வோம். தேவ கிருபை இருக்கட்டும். வேலை செய்கிற மக்களுக்கும் கர்த்தர் நல்ல பலனையும் சுகத்தையும் ஆண்டவர் தந்தருவார். ஆமென். நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்தி மட்டுமாக உங்களுடைய கிருபையினாலும் நேரத்தினாலும் முடிசூட்டி எங்களை வாயை நன்மையினால் திருப்திப்படுத்தி இந்த நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக வாழ்ந்த கிருபைகளை இந்த உதவி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த இடத்திலும் கூட நாங்கள் எந்த நோக்கத்துடன் கூடி வந்திருக்கிறோம் என்பதே என் தேவையை அறிந்திருக்கிறது. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கூடி வந்த நோக்கத்தையும் இந்த ஆண்டவரே அப்பா இந்த பிளானையும் எங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே அப்பா, பிளான் இந்த கர்த்தர் கொடுக்குறோம். என்னுடைய வரையப்பட்டபடி ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவரே இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட தேவ ஆவியானவர் கூட எல்லா தடைகளையும் மாற்றிக்கிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்த நாமம் இந்த மகிமைப்பட வேண்டுமாய் செலுக்கிறோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாதிருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். என் தேவரீர் அப்படியே செய்கிறாங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், நீ நேர்த்தியாய் ஆண்டவரே அப்பா வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கட்டுகிற ஞானத்தையும் குருதைகளையும் கொடுத்து ஆண்டவரை எல்லாவித தீமைகளுக்கும் விக்கினங்களுக்கும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கும் எரிச்சலின் கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த கட்டடம் நேர்த்தியாய் கட்டி முடிக்கப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறார். தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவனின் ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான பிரசன்னமும் அவருடைய கிருபைகளும் நன்மைகளும் அவருடைய பாதுகாப்பும் இந்த இடத்திலும் வேலைகள் ஆரம்பிக்கிற நாட்களிலும் வேலைகள் முடிக்கப்படுகிற பரியந்தம் என்னாலும் தன்னுடைய வரிய பரியந்தம் பிரசனம் இருந்து காப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணி மோட்டர் தானே சர்வல்லமுள்ள பிதாவே, இந்த நாமத்தை நாங்கள் வருகிறோம். தண்ணீர் நம்முடைய கரங்களை தருகிறோம், எண்ணெயை தருகிறோம். பரிசுத்த பிரசனம் இறங்கட்டும். பரிசுத்த ரத்தமாய் மாற்றப்பட வீட்டின் வல்லமையால் கட்டப்படும். இதை நாங்கள் தெளிக்கும் பொழுது கட்டுடைய பிரசனமும் பாதுகாப்பும் இடம் முழுவதும் ஆளுகை செய்ய நாங்கள் செய்வோம். அந்தகார வல்லமைகளை கட்டி சேர்ந்து இயேசு கிறிஸ்து வீட்டின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆஸ்பத்திரி கொடுங்க. இங்கே ஆமாம் இங்கே தெளிச்சு இன்னொரு பாட்டில் கொண்டு வாங்களா? எதுக்கு பாட்டை கொடுங்கப்பா. பார்த்து 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 முடியலன்னா கல்லில் சாப்பிடும் அம்மா பார்த்து சரியா பாப்பா? பா பரிசுத்தவானுடைய கை பெரிய பாட்டு இருக்கு. அதை வச்சு அப்படியே கிட்டு பாப்பா ஏமா நான் நினைச்சேன் ரோசியாக நினைச்சேன். அடுத்து அப்பா வைங்கப்பா. அது நீங்க வைங்க மச்சான். பாஸ்டர் எந்த இடத்துல வைக்கணும்? பக்கத்துல வைங்க. வைங்க, அவங்க எந்த அடிக்கிறாங்க வைங்க. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வேலைகளை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அடுத்த வைங்க. வைங்க அப்புறம் கடைசியில் அடிக்கும் எடுக்கலாமா? கீழே கீழே வைங்க. வச்சு அடுத்த கீழே வைங்க. சிலுவை மாதிரி வைங்க. கீழே கீழே வைங்க. செல்லில் வைங்க. அப்படி வைங்க. இப்படி 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 வைங்க. அங்க அங்க வைங்க. என்ன போ பாஸ்டர் மணிங்க வைங்க. அடுத்து வைங்க. நீங்கள் வைங்க. பிரதர் வாங்க. தங்கிட்டு வாங்க. என்னப்பா என்னப்பா? சரி 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 சரி. ஆமா தெய்வ அத்தை பாஸ்டர் மச்சான் நீங்கள் நீங்கள் வைங்க. பத்தனா வைங்க. நீங்கள் வைங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. வைங்க. நாங்கள் வச்சுக்கோங்க. வீட்டுக்கார வைங்க. நீங்கள் வச்சிங்களா? பிரின்ஸ் வையே வீட்டுக்கார வைங்க. நீங்கள் வீட்டுக்கார வைங்க. டோட்டாக்ஸ் வாயா அது அடியா கடைசியில் வச்சிடலாம். அவட்ட ஒன்று கீழே சைடில் அங்கே அதில் வைங்க. அதில் வைங்க. கீழே கீழே படிக்க படிக்க மாமா நீ வச்சியாமா? இங்க வைனே. திறந்து விடுங்க. கீழே வைக்க. இதுல வைனே. ஜெர்மன் வைங்க. வைக்கல ஜெர்மன் சைடில் வைங்க. ஜெர்மன் வைங்க. அடுத்து வைங்க. அடுத்து வைங்க. அடுத்து யாரு? நீ வை கவின். இது வைடா. நீ போடா. ஏ பிரின்ஸ் இங்கிட்டு வா, இங்கிட்டு மறைக்காத. அட அப்பா அப்பா அட அப்பா அட அப்பா. அகலமா கேமரா அவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்களாமா? இல்லை இல்லை அப்படிங்க இருக்கட்டும். அம்மா கை வைடா கை. பாப்பா கிட்ட கொடுங்க கொஞ்சம் தண்ணி. ஏ பிரின்சி மறைக்காத இங்கிட்டு கேமராவை. இங்க நீங்க அங்க நகட்டிக்கோங்க நல்லுங்களே. ஏ ஜஸ்லின் வரலி. அடுத்த வைப்பாங்கல்ல. அடுத்த வைப்பாங்க. வைங்க. இந்த தண்ணி கொடுங்க. பாப்பா கொடுங்க அப்படியே வந்து கொடுங்க. இப்படி வைங்க. இருமா. மேல வச்சுக்கிட. வைங்க சிலுவை மாதிரி வைங்க. அத அப்படி திருப்பி வைங்க. அப்ப வச்சு இப்படியே வைங்க. இப்படியே வைங்க. இதுக்கு மேல அப்படியே வச்சிடுவா. கீழே 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 வைங்க. கீழே வைங்க. அப்படி வைங்க.
இதுல வைடா, இது மேல வைடா. தள்ளி இருக்க பாருங்க அக்கில மல்லாரா அவளை வாங்கி கொடுத்துட்டு நீ வை. அவளை வாங்கிக்கோ. எல்லாத்தையும் வாங்க பாப்பா வாங்க இதோ ஒரு கல் எடுத்துட்டு வா போ. கெவின் போ ரிஷா போ. மத்த எல்லாரும் நீங்க வச்சீங்களா போ. மலை வா நீயும். கல் எடு. தாத்தா அவளை கல் எடுத்து கொடு. அப்பாக்கு தண்ணி குடிச்சு எத்தனை இத வைக்கிறேன். பிரேயர் பண்ண ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம் சொல்லு. தண்ணி குடுப்பா அப்பாக்கு. வெயிட்டா இருக்கா? ஸ்தோத்திரம் சொல்லு. அவளுக்கு வெயிட்டா இருக்கும். எஸ் மர்லின் தாத்தா இவளுக்கு ஒன்னு தூக்கி கொடுங்கன்னு சொல்லி மர்லின் சொல்லிட்டாவில லீடு கொடு. சொல்லிட்டாவில மர்லின் இவளுக்கு கொடு. வை மர்லின். பாப்பா அந்த இன்னொன்னு யாரோ கேட்டாங்க. அப்ப நீ கியா அவருக்கு எத்தனை இருக்கு நீ சித்தப்பா ஜெசிகா அவங்க மூணு பேர் நான் வச்சிக்கிறேன் நீ வைக்க எல்லாம் வச்சிக்கிறேன் நாங்க இந்த வீடியோ எடுத்து நீரு ஜெசி அப்பா இந்த எப்படி ஜெசிகா வைங்க. நான் பாப்பா வச்சிருக்கேன் யாருமே யார் வைக்கணும். ஒரு வடி விடுங்கப்பா பெரிய ஆள் வரம்ல. டிங்கி பறக்க வைங்க ஐயா கை அடிச்சு தவா அடிச்சிட்டு போதே வைக்க வேண்டியது. பிரிச்சு வச்சிட்டியா? நான் கீழ வைங்க சூப்பர் அங்க பாரு. மனசு வச்சிருக்கா. மாமா எடுக்குறீங்களா அவங்க இதுல? எடுக்கிறேன் எல்லாரும் வைங்க கல்லு இருக்கு வைங்க நல்ல கணக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் செருப்படு டெஸ்லின் அந்த செருப்படு. அவன் இடம் அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தள்ளி சிலுவை மாதிரி தானே இருக்கு. நேரம் வைக்கீங்களா அவ்வளோ எல்லாரும் நீ அங்கே இருக்கு